மனுக்குலத்தின் பாவத்தை போக்க மரித்து மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபையின் விசுவாசிகள் சபையார் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். சிலுவையில் தொங்கியவாறே நம் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துக்குரிய 6ஆம் வார்த்தையை பற்றி சிறிது நேரம் தியானிப்போம். வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி என்று கூறப்பட்டுள்ளது. இந்த முடிந்தது என்கிறதான வார்த்தை தான் 6வதாக இயேசு சிலுவையில் தொங்கியவாறே கூறிய வார்த்தை. அதாவது ஆங்கிலத்தில் பார்ப்போமானால் இட் இஸ் பினிஷ்ட், அதாவது பினிஷ்ட் அப்படின்னு சொன்னா முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றது. இந்த வார்த்தை எல்லாம் நிறைவேறிட்டு முடிந்தது என்பதை கூறுவதற்காக ஆங்கிலத்தில் இட் இஸ் பினிஷ்ட் என்ற வார்த்தை யூஸ் பண்ணப்படுகிறது. கிரேக்க ஓவியர் ஒருவர் மிகுந்த சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஓவியத்தை வரைஞ்சாராம். அவர் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப பாடுகளின் மத்தியில் ரொம்ப அவரோட டைம் எடுத்து ரொம்ப நேரம் சிரமப்பட்டு வரைஞ்சார். வரைந்து முடித்து அந்த ஓவியத்தை திரும்ப பார்த்தார். அவர் என்னென்னலாம் எப்படியெல்லாம் நினைச்சாரோ அவர் எதிர்பார்த்ததை விட இன்னும் அழகா ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த ஓவியம். அந்த ஓவியம் ரொம்ப அழகா இருந்தது உடனே அவர் அந்த கிரேக்க வார்த்தை ஒரு வார்த்தையை அதுல யூஸ் பண்ணுகிறார். டெட்டெலஸ்டாய். டெட்டெலஸ்டாய் என்கிறது கிரேக்கத்துல முடிந்தது, இதை நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன், ரொம்ப நிறைவாக நிறைவேற்றி முடித்து விட்டேன் என்பதற்காக டெட்டெலஸ்டாய் என்கிறதான கிரேக்க வார்த்தையை கிரேக்கர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதே வார்த்தையை தான் நம் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவும் 6வது வார்த்தையாக கூறுகிறார். தமிழில் இந்த டெட்டெலஸ்டாய் என்பதுதான் முடிந்தது என்கிற அர்த்தமுடையதாக காணப்படுகிறது. அந்த காலத்தில் நிலத்தையோ ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருளையோ வாங்கும்போது அதற்குரிய பணத்தை கிரயத்தை நம்ம கொடுப்போம் இல்லையா, ஏதாவது வாங்குற டைம்ல அந்த காலத்திலையும் கிரேக்கர்கள் அதே போல பணத்தை கொடுத்து அந்த பொருளை விலை உயர்ந்த ஒரு பொருளை வாங்கின உடனே இதே அந்த டெட்டெலஸ்டாய்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவார்களாம். முடிந்தது, நான் அதற்குரிய விலை கிரயத்தை கொடுத்து என்னோட பொருளை நான் வாங்கி முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த டெட்டெலஸ்டாய் என்கிறதான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நாட்கள்ல நம்ம சூப்பர் மார்க்கெட் பெரிய கடைகளுக்கு எல்லாம் போறோம், போய் பொருட்கள் எல்லாம் வாங்குறோம். வாங்கின உடனே என்ன பண்றாங்க, ஒரு பில்லு ரசீதை தராங்க இல்லையா, அந்த ரசீதை தந்த உடனே நம்ம பணத்தை பே பண்றோம். அந்த பணத்தை கொடுத்த உடனே ஒரு முத்திரை குத்தப்படுகிறது அந்த ரசீதுக்கு மேல. அது பெய்டு அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை அதுல குத்தப்படுகிறது. பெய்டுனா நம்ம பணத்தை கொடுத்துட்டோம், கிரயத்தை செலுத்திட்டோம், நம்மளோட பொருள் நமக்குரியதாகி விட்டது. இதே வார்த்தையை தான் நம் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்காக எனக்காக சிலுவையில் தொங்கியபடியே கூறுகிறார். முடிந்தது, நான் என்னோட ரத்தத்தை சிந்து உலக மக்களோட பாவத்தை எல்லாம் சுமந்து விலை கிரயமாக என்னை நான் ஒப்புவித்து எல்லாவற்றையும் நிறைவேற்றி நான் எதற்காக வந்தேனோ அந்த நோக்கத்தை எல்லாம் நிறைவேற்றி முடித்து விட்டேன் என்பதற்காக முடிந்தது என்கிறதான வார்த்தையை கூறுகிறார். முதலாவதாக நாம் பார்ப்போமானால் பழைய ஏற்பாட்டில் இந்த முடிந்தது என்கிறதான வார்த்தைகள் 3 கோணங்களில் நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக பழைய ஏற்பாட்டில் அவரை குறித்து சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனங்களையும் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்தார். பழைய ஏற்பாட்டுல தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைய கூறப்பட்டிருக்கிறது. அவர் பிறந்தது முதல் மரணம், சிலுவையில் தொங்கிய அந்த கடைசி காலகட்டங்கள் வரைக்கும் என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப்படுகிறதோ அத்தனை நிகழ்வுகளும் பழைய ஏற்பாட்டில் தெளிவாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் வாசியுங்கள். 53வது அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இந்த இடத்தில் நாம் பார்க்கும்போது நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். அந்த நொறுக்கப்படுவார் என்கிறதான அந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தை இப்பொழுது நிறைவேறிவிட்டது. இதனால் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை கூறுகிறார். 53வது அதிகாரம் 7வது வசனம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும் கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவருக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவர் அடிக்கப்பட்டார், நெருக்கப்பட்டார், ஆனால் அவர் அவருக்கு பதிலா எதுவுமே சொல்லவில்லை. அமைதியாவே ஒரு ஆடு அடிக்கப்படுதுனாக்கி அதுக்கு எதுவுமே தெரியாது, அது பாட்டுக்கு அந்த ஆளுக்கு முன்னாடி போய்கிட்டே இருக்கும். அதே போல அந்த ஆட்டுக்குட்டியை போல அவர் தன்னுடைய வாயை திறவாமல் அமைதியாக இருந்தார். அந்த வார்த்தை இப்பொழுது நிறைவேறிவிட்டது. சங்கீதங்களின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 1வது வசனம். சங்கீதம் 22:1. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த வார்த்தை நம்ம சிறிது நேரத்துக்கு முன்னாடி
சொன்னதாக நாம் தியானித்தோம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்பது. அது பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலேயே ஆல்ரெடி எழுதப்பட்டதாக காணப்பட்டது, தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. அதுவும் இப்பொழுது நிறைவேற்றி முடிந்தது. சங்கீதம் 22வது அதிகாரம் 18வது வசனம். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிய போது அவருடைய வஸ்திரத்தை எடுத்து அங்கே உட்கார்ந்திருந்த பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர்கள் எல்லாரும் அவர்கள் அந்த வஸ்திரத்தை சீட்டு போட்டு பங்கிட்டு கொண்டார்கள் என்று வேத வசனத்தில் நம்ம புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 35வது வசனம் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். அந்த இடத்திலே வஸ்திரங்களை பங்கிட்டு சீட்டு போட்டார்கள், அந்த மாதிரி எல்லாம் கூறப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற்றி முடிந்தது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 50:6. அவருடைய நீதியை அறிவிக்கும், அடிக்கிறவர்களுக்கு என் வருகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடையையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது அங்கே போய் கொண்டிருந்தவர்கள், போகிறவர்கள், வருகிறவர்கள் எல்லாம் அவருக்கு எதிராக சாட்சி சொன்ன அத்தனை பேரும் அவர் மேல் காரை துப்பினார்கள் என்கிறதாக நாம் வாசிக்கிறோம். அதே போன்று இதே வார்த்தை தீர்க்க தரிசனமாக பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டது. இந்த அத்தனை வசனங்களையும் வார்த்தைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது நிறைவேற்றி முடித்ததன் விளைவாக முடிந்தது என்கிறதான வார்த்தையை கூறுகிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். முதலாவதாக பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி முடித்தார். இப்பொழுது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிறவராக காணப்பட்டார். சிறு வயதிலிருந்தே அவருக்கு பிதாவின் சித்தம் என்பதில் ரொம்ப விருப்பமாக காணப்பட்டது. வாசியுங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 49வது வசனம். லூக்கா 2:49. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடுகிறீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்று இயேசு கிறிஸ்து தன்னோட தாயிடம் இந்த வார்த்தையை கேட்கிறார். என்ன சம்பவம் என்றால், அதாவது இயேசுவும் அவருடைய தாய் தகப்பன் எல்லாரும் பஸ்கா பண்டிகை ஆசரிப்பதற்காக இயேசுவோட சிறு வயதுல எருசலேமுக்கு போறாங்க. போய் திரும்பி வர டைம்ல பாக்குறாங்க இயேசுவை காணோம். அவங்க பெற்றோர்கள் தேடி தேடி பாக்குறாங்க, காணோம். திரும்ப தேடிக்கிட்டே அந்த எருசலேம் தேவாலயம் வரைக்கும் போறாங்க. அந்த தேவாலயத்துல பாத்தீங்கன்னா அவர் இயேசு சிறுவனாக இருந்து அந்த போதர்களோட பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்போ அந்த தாயார் சொல்றாங்க, மகனே ஏன் எனக்கு இப்படி செஞ்சா, நீ ஏன் இப்படி எங்களை விட்டு இங்கே இருந்துட்டா, நாங்க எங்கெல்லாம் தேடணும்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லும் போதுதான் அவர் என்ன சொல்றாரு, நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியவன் என்று உங்களுக்கு தெரியாத, ஏன் என்ன தேடினீங்க அப்படின்னு அந்த சின்ன வயசுலயே பிதாவின் சித்தத்தை அவர் தன்னோட மனசுல வாழ்க்கையின் ஒரு பகுதியாக எடுத்தவராக செயல்பட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனம். யோவான், நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவர் கிரியையை நடப்பிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. போஜனம்னா என்னது? நாம சாப்பிடுகிற உணவு. அந்த உணவு உணவுக்கு ஈக்குவலா, உணவை விடவும் அதிகம் ஏசப்பாவோட சித்தம், தேவனுடைய சித்தத்தை செய்கிறது தான், பிதாவோட சித்தத்தை செய்கிறது தான்ங்கிறது இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல கூறுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 42வது வசனம். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுளே என்று சொல்கிறார். இது இறுதியாக இயேசு கிறிஸ்து கெத்செமனேயில் பாடுகளின் மத்தியில் ஜெபம் பண்ணுகிற அந்த சூழ்நிலையில் சொல்லுவதாக அமைந்துள்ளது. பிதாவே, உம்முடைய சித்தத்தின்படி ஆகப்படுவது என்னால முடியலப்பா, ஆனாலும் நான் என்னோட சித்தத்தின்படி கேட்கல, உங்களுக்கு என்ன சித்தமோ அதுபடியே என்ன நடத்துங்கன்னு சொல்லி டோட்டலா பிதாவுக்கிட்ட தன்னை ஒப்படைக்கிறவராக காணப்படுகிறார். மேலும் மத்தேயு 6வது அதிகாரம் 9-10 வசனங்கள். மத்தேயு 6:9-10. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, இயேசு கிறிஸ்து சீஷர்கள் மற்றும் அவரோட உபதேசத்தை கேட்கிற அனைவருக்கும் ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். அது பரமண்டல ஜெபம் நம்ம அனைவருக்குமே தெரிந்ததுதான். அதுல பிதாவே, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அந்த ஜெபத்திலையும் கூட
பிதாவை அவர் முன்னிறுத்தி, பிதாவோட சித்தத்தை முன்னிறுத்தி தான் அவர் ஆரம்பிக்கிறார். இவ்வாறாக பிதாவின் சித்தம் என்பதிலே அவருடைய பேச்சு, மூச்சு எல்லாமே அமைந்தது சிறு வயதிலிருந்தே. இப்போதும் அவர் பிதாவோட சித்தத்தை நிறைவேற்றி முடித்ததன் விளைவாக முடிந்தது அப்படிங்கிற வார்த்தையை 6வதாக இயேசு கிறிஸ்து கூறுகிறார். 3வதாக நாம் பார்ப்போமானால் மீட்பின் பணியினை நிறைவேற்றி முடித்தார். அவர் வந்ததோட நோக்கமே உலக மக்களை மீட்கணுங்கிறது. அந்த மீட்பின் பணியை நிறைவேற்றி முடித்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனம். லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இந்த இன்சிடென்ட் சகேயோட வீட்டுல நடக்குது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே, அதாவது மனுஷகுமாரன் நான் எதுக்காக வந்திருக்கிறேன், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே. இருக்கிற ஆத்துமாக்களுக்காக இல்ல, நம்ம சபையை விட்டு வெளியில இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள், ஆண்டவரை பத்தி அறியாத ஆத்துமாக்கள், தூரமா இருக்கக்கூடிய புறதேசத்தார், புறஜாதியார், அந்த மாதிரியான ஆத்துமாக்களுக்காக, இழந்து போன என்னை விட்டு தூரமா போயிருக்கிற மக்களை மீட்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன் என்கிறதான வார்த்தையை இந்த இடத்திலே கூறுகிறார். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த இடத்திலே நாம் பார்ப்போமானால் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், அதாவது ஒருத்தர் கூட கெட்டு போவது தேவனுடைய சித்தம் கிடையாது. எல்லாருமே ரட்சிக்கப்படணும். எந்த ஒரு ஆத்மாவும் அவர் இழந்து போய்விடக்கூடாது என்பதில் அவர் ஏக்கமுள்ளவராக காணப்படுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 32வது வசனம். இல்லை நாம் பார்ப்போமானால் நீதிமான்களை இல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு ரட்சிக்க வந்தேன் அப்படின்னு சொல்றார். நம்ம விசுவாசிகளா இருக்கிறோம், சபைக்குள்ளாடி நம்மளை பத்தி அக்கறை உள்ளவர் தான். நம்ம ஆல்ரெடி ஆண்டவரை விட்டு தூரமா இருந்து ஆண்டவரை நெருங்கி வந்திருக்கிறோம். இப்ப ஆண்டவர் யார நினைக்கிறாரு? நீதிமான்கள் இருக்கிறவங்கள இல்ல, நம்மளை யூஸ் பண்ணி நம்மளை பயன்படுத்தி வெளியில சபைக்கு வெளியாக இருக்கக்கூடிய எல்லா ஆத்துமாக்களையும் ஆண்டவர் தம்முடைய மந்தையிலே கூட்டி சேர்ப்பதற்காக ஆவல் உள்ளவராக இருக்கிறார். இந்த மீட்பின் பணி எல்லாவற்றையும் அவர் என்னென்ன மீட்பின் பணி செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டாரோ எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்ததன் விளைவாக முடிந்தது என்கிறதான வார்த்தையை இயேசு கிறிஸ்து கூறுகிறார். தன்னை குறித்து கூறப்பட்ட பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் அனைத்தையும் முதலாவதாக நிறைவேற்றி முடித்தார். தன்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தவராக காணப்பட்டார். இப்போது ரட்சிப்பின் திட்டத்தை, மீட்பின் பணியை சிலுவையில் ஜெயம் எடுத்து வெற்றி சிறந்து முடித்தார். இந்த வெற்றி களிப்பில் தான் இயேசு கிறிஸ்து 6வதாக சொல்லுகிறார் முடிந்தது என்கிறதான வார்த்தை. ஒரு அழகான ஒரு கிராமம், கடற்கரை கிராமம் ஒன்றுல ஒரு தாய், தந்தை, ஒரு 7 வயது மகன், இது ஒரு குடும்பமாக நல்லபடியாக வசித்து வந்தார்கள். அந்த தந்தையாருக்கு ஒரு வேலை என்னன்னா, ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல அவர் வேலை செஞ்சு வந்தார். ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இப்ப நம்ம ரயில்வே ட்ராக் எல்லாம் இருக்கு இல்லையா, ட்ராக்ல அப்படியே தாண்டி அந்த நடுவுல அந்த ரோடு போற டைம்ல ரோட்ல நம்ம வாகனங்கள் எல்லாம் போயிட்டே இருக்கிறோம். அடுத்த ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் வருது நீட்டு சிக்னல் கிடைச்ச உடனே அந்த கேட் கீப்பர் என்ன பண்ணுவாரு, கேட்டை க்ளோஸ் பண்றாரு இல்லையா. இதே மாதிரியான ஒரு வேலை தான் அந்த தந்தையாருடைய வேலை. ஆனா இது நம்ம இங்க பார்க்கக்கூடிய அந்த சம நிலப்பரப்பு கிடையாது. அவர் வேலை பார்க்கிற இடம் கடலுக்கு மத்தியில். அந்த கடல்ல ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு ஒரு தீவுக்கு போறதுக்காக ஒரு பாலத்துக்கு மேல ஒரு தண்டவாளம், இரும்பு தண்டவாளம் அமைச்சிருந்தாங்க. அதுக்கு நடுவுல என்னன்னா அந்த ஓபன் பண்ணி அந்த தண்டவாளமே இப்படி ஓபன் ஆகிதான் இருக்கும். இப்படி 2ஆ பிரிஞ்சு நிற்கும். போக்குவரத்து, அதாவது கடல் போக்குவரத்து, போட்டு, படகு, கப்பல் எல்லாமே அங்கே அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கமும் இங்க இருந்து அங்கேயுமா போய்கிட்டே இருக்கும். அந்த பக்கத்துல உள்ள ஸ்டேஷன்ல இது மாதிரி ட்ரெயின் வருது அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும். சிக்னல் வந்த உடனே இவர் என்ன பண்ணணும், ஒரு பெரிய அதோட அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா, அவருக்கு இருக்கக்கூடிய அவர் வேலை செய்யக்கூடிய அந்த சிக்னல் ரூம் பக்கத்துல ஒரு பெரிய கைப்பிடியோட உள்ள பெரிய பெரிய இது இருந்தது. இங்க எல்லாம் இருக்குது அதே போல அந்த கைப்பிடியை சுழற்ற டைம்ல அதோட ஜாயிண்ட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பல்சக்கரம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சைக்கிள் எல்லாம் பல்சக்கரம் இருக்கு இல்லையா, பல்சக்கரம் அதோட சேர்ந்து சங்கிலி, அதே மாதிரி ராட்சச அளவுல ரொம்ப பெருசா நம்ம கடல் பரப்புக்கும் அந்த தண்டவாளத்துக்கும் நடு பகுதியில பெருசா ஒண்ணு பொருத்தி இருந்தாங்க. இவர் அந்த கைப்பிடியை சுழற்ற டைம்ல அது அப்படியே சுத்தி அந்த ட்ரெயின் ட்ராக் இப்படி நிக்கிறது என்ன ஆகும், நேரா க்ளோஸ் ஆகும். நேராகும் என்ன ஆகும், அங்க இருந்து வரக்கூடிய ட்ரெயின் அந்த தண்டவாளத்துல இப்படியே கிராஸ் பண்ணி போயிடும். போனதுக்கு அப்புறமா இவர் என்ன பண்ணணும், திரும்ப அதை ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணி ஓபன் பண்ணி விடுற டைம்ல திரும்பவும் திறக்கும், திரும்ப போட்டு படகு போக்குவரத்து நடக்கும். இந்த தொழில் தான், இந்த வேலை தான் அவரோட வேலை. இந்த பையன் என்ன பண்ணா, 7 வயசு பையன், அவனுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. என் அப்பா நான் எப்படியாவது நீங்க வேலை செய்யற இடத்துல பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். அப்பாவும் அங்க வர வேண்டாண்டா, ரொம்ப ஆபத்தான இடம், வேண்டாம், சின்ன பிள்ளைங்க வரக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தாரு. ஆனா மகன் கேட்கவே இல்லை. ரொம்ப பிடிவாதப்பட்டதுனால சரி ஒரு நாள் நம்ம கூட்டிட்டு போய் காமிக்கலாம்னு சொல்லி அந்த பையனை கூட்டிட்டு போனாரு. அவர் இருக்கிறதான அந்த ரூம்க்கு பக்கத்துல நின்று
அந்த கடலோட மைய பகுதியில ரொம்ப ஆழமான பகுதியில தான் அவர் வேலை செய்யற இடம். இருந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்தான். பார்த்துட்டே இருக்கிற டைம்ல திடீர்னு அவருக்கு சிக்னல் வருது பக்கத்து ஸ்டேஷன்ல இருந்து, இது மாதிரி ட்ரெயின் வந்து பக்கத்து ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பிச்சுன்னு சொல்லிட்டு. சிக்னல் வந்த உடனே இவர் வந்து திரும்பி அந்த இதை அவர் தன்னுடைய வேலையை செய்வதற்காக அந்த கைப்பிடி சக்கரத்தை சுழற்றுவதற்காக அவர் ஆரம்பிக்கிறதுக்கு திரும்புற அந்த செகண்ட்ல அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கத்துற சவுண்டு கேக்குது. பார்த்தா பையனை காணும். அவர் குனிஞ்சு பாக்குறாரு, அந்த பெரிய பல் சக்கரம் அதோட சேர்ந்து அந்த சங்கிலி இருந்துச்சு இல்லையா, அதுக்கு மேல பையன் விழுந்துட்டான். இது வந்து அவரால் இறங்கி போய் ரொம்ப தூரம் கீழே இறங்கி போய் தான் எடுக்கணும், ரொம்ப ரிஸ்கான வேலை. இப்ப அவர் பாக்குறாரு, அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டே இருக்கிறார், ரொம்ப கதற சத்தம். இவரால என்ன பண்றதுன்னே தெரியல. இவர் வந்து இப்ப அந்த செகண்ட் யோசிக்கிறாரு, அந்த பையனை காப்பாத்துறதுக்காக அவர் இறங்கி போய் அவனை தூக்குறதுக்கு ட்ரை பண்ணனா அந்த ட்ரெயின்ல வரவங்க ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள். கண்டிப்பா அந்த ட்ரெயின் தடம் புரண்டு எங்க விழும், கடல்ல விழுந்துரும், மொத்த பேரும் இறந்து போயிருவாங்க. இப்ப ஒரே பையன், தன்னோட பையன் முக்கியமா அத்தனை பேரோட உயிர் முக்கியமா? அவர் அப்படி அங்கலாய்த்து கண்ணை மூடிக்கிட்டே அழுதுகிட்டு கதறிக்கிட்டே என்ன பண்றாரு, அந்த அவரோட வேலையே செய்யறாரு. செய்து அப்படியே சொல்லட்டி முடிக்கிறாரு. முடிக்கிற டைம்ல கரெக்டா ட்ரெயினும் கிராஸ் ஆகி போயிடுச்சு. ரொம்ப அதிவிரைவு வண்டி அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகி சேஃபா போயிடுச்சு. முடிச்சுட்டு அவர் போய் பாக்குறாரு, அந்த பையனோட சதை ரத்தம் அங்கங்கே அவ்வளவுதான் இருக்குது, பையன் இல்லை, அவ்வளவுதான் முடிஞ்சது. இதே போலதான் நம்முடைய அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவும் நமக்காக அந்த 1000 மக்களை மீட்கிற மக்களை வந்து காப்பாற்றணும், அவங்களுக்கு எதுவும் டேமேஜ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அப்பா வந்து தன்னோட சொந்த குமாரனையே கொடுத்தது போல பிதா நமக்காக, உங்களுக்காக, எனக்காக, இந்த அகில உலக மக்களோட பாவத்தை மீட்கிறதுக்காக தன்னுடைய சொந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவை தந்தார். அவர் வந்து சிலுவையில் தொங்கினவாறே தாம் செய்த எல்லாவற்றையும், நான் என்னோட பார்ட்டி எல்லாத்தையும் நான் நிறைவேற்றி முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முடிந்ததுங்கிற வார்த்தையை சொன்னார் அந்த நேரத்துல. இப்போ அவர் வந்து நம்மகிட்ட கேட்கிறாரு, நான் முடிஞ்சதுன்னு சொல்லி என்னோட வார்த்தை வேலையை நான் செஞ்சு முடிச்சுட்டேன், நீங்க எனக்காக என்னத்தை செஞ்சு முடிக்கிறீங்க? இதுதான் அவர் நமக்கிட்ட வைக்கக்கூடிய கொஸ்டின். நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளாடி வந்துட்டோம், நம்மள ஆண்டவரை பத்தி தெரியாத அழிந்து போகிற ஆத்மாக்கள் நம்மள சுத்தி முத்தி எவ்வளவு பேர் போயிட்டு இருக்காங்க. ஒரு வார்த்தை கூட, ஒரு கல்லுக்கும் மண்ணுக்கும் உயிருள்ள தெய்வத்துக்கும் வித்தியாசம் தெரியாம நம்ம முன்னாடியே நம்ம அருகாமையிலேயே நிறைய பேர் ஆண்டவரை விட்டு தூரமா போயிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட ஆண்டவர் கேட்கறது, உனக்காக நான் என்னோட ஜீவனை தந்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய், அழிந்து போகும் ஆத்மாக்களுக்காக உன்னை நீ தருவியா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணிப்போம், தேவனுக்காக சாட்சியாக வாழ்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.